Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 7th Standard English Unit 2ல இருக்கக்கூடிய Supplementary அதாவது The Red-Headed League. So இந்த particular story பாத்தீங்கன்னா ஒரு famous detective பத்தின ஸ்டோரி தான் இது. ஒரு டீடைலான பார்ட் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோரி த ரெட்-ஹெடட் லீக். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டிடெக்டிவ் ஷெர்லாக் ஹோம்ஸ் பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் இல்லையா? ஸோ அவரை பற்றின ஸ்டோரி தான் இது. அவர் வந்து எப்படி வந்து ஒரு திருடனை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத வந்து இந்த ஸ்டோரியில் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் கூட. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நான் போயம் அண்ட் ப்ரோஸ்க்கான வீடியோலாம் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில், அதாவது த ஃபேமஸ் டிடெக்டிவ் அவர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் வாட்சன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீ இஸ் எ டாக்டர் அண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸோடைய ஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெபேஸ் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹேர்டு ஷாப்கீப்பர். அதாவது ஒரு ரெட் ஹேர்டுன்னு ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா அவருடைய தலைமுடி கலரை வந்து அந்த மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு ஷாப்கீப்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு வின்சென்ட் ஸ்பால்டிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்சனுடைய அசிஸ்டண்ட். யார்? இந்த ஜெபேஸ் வில்சனுடைய அசிஸ்டண்ட் அண்ட் ஆல்சோ நோன் ஆஸ் ஜான் கிளே. ஸோ இவர் ஜான் கிளேன்னு சொல்லியிருக்காங்க, வின்சென்ட் ஸ்பால்டிங்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தில் அவருடைய பேர் என்னன்றதை வந்து நம்ம கடைசியாக தான் தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்டோரி முடியும் பொழுது தான் இவரை வச்சு தான் இந்த ஸ்டோரியை வந்து எந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்றதை தெரிஞ்சுப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு டன்கன் ரோஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பால்டிங்கோடைய அக்கம்ப்ளஸ்னால் என்னென்னா இந்த கூட எல்லா விஷயத்துலையும் அக்கம்பெனி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பர்சன். அ மேன் வித் ரெட் ஹேர். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேர் உள்ள ஒரு மேன். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஜான்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்டோடைய ஒரு டிடெக்டிவ். இவருக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டோரியில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ். ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போவோம். Dr. Watson visits the apartment of his friend Sherlock Holmes. He finds Detective Holmes talking to a client with bright red hair, Mr. Jabez Wilson. Holmes asks Dr. Watson to hear the unusual story of the client. அதாவது வாட்சன் இருக்கார்ல, அதாவது யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோடைய டாக்டர் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அவர் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டை வந்து விசிட் பண்ண போகும்பொழுது அந்த இடத்துல ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய கிளையண்ட்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வந்திருக்காரு. அவரை தான் பார்த்தீங்கன்னா ரெட் ஹேர் வச்சுருக்கக்கூடிய அந்த பர்சன் மிஸ்டர் ஜெபேஸ் வில்சன். ஸோ ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் வந்து அவர் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் வில்சன் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி இந்த வாட்சன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் இவருடைய விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாரு. Wilson says that he runs a pawn shop. One day in his shop, his assistant Vincent Spaulding showed an advertisement in the newspaper that announced an opening in the Red-Headed League. The announcement promised a salary of £4 a week. Spaulding urged Wilson to apply. The timid red-haired pawnbroker did so. Wilson was accepted into the league by மிஸ்டர் டங்கன் ரோஸ், த ஹெட் ஆஃப் லீக். அதாவது வில்சன் வந்து ஒரு கதை சொல்கிறாரு, அவருடைய அன்யூஷுவல் ஸ்டோரி பற்றி சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பவுண்ட் ஷாப்போட ஓனர். பவுண்ட் ஷாப்னா என்னென்னா இந்த அடகு கடைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருடைய ஷாப்பில் அவருடைய அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா அவர் பேர் வின்சென்ட் ஸ்பால்டிங். ஆல்ரெடி நம்ம இந்த கேரக்டர் லிஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இவருக்கு அசிஸ்டண்ட்டாக அந்த பவுண்ட் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாரு நியூஸ் பேப்பரில். அது என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்-ஹெடட் லீக்னு ஒரு லீக் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா £4 a week வந்து சேலரியோட ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் தான் இந்த ஷாப்பை பார்த்துக்க இருக்கேன்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த ஒர்க்குக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்கிறது?
வில்சனுக்கு இந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் சொல்கிறான். அதாவது அந்த அசிஸ்டண்ட் வந்து அந்த ஓனர்கிட்ட சொல்கிறான். ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நமக்கு போனால் அங்கே ஒர்க் போனால் நமக்கு பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறாரு. வில்சன் வாஸ் accepted into the லீக். அந்த லீக்கில் வந்து ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டன்கன் ரோஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது ஹெட் ஆஃப் த லீக் தான் இந்த டன்கன் ரோஸ். ஓகே, he learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. to until 2 p.m. each day and copying out the Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find closed, with a notice on the door that the red-headed league had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. Holmes promises to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson moved to Wilson's shop in 6 Coburg Square at once. அதாவது இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பர்டிகுலர் இதுக்கு அப்ளை பண்ணுறாரு இல்லையா போஸ்டிங்க்கு, அங்கே போயிட்டு அங்கே டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 a.m. to 2 p.m. வரைக்கும் வந்துட்டு அங்கே என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து மேனுவலாக காப்பி பண்ணோம். லாங் ஹேண்ட் மீன்ஸ் கையால் எழுதுகிற ஒர்க் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்டில் 8 வீக்ஸ் அந்த இடத்துல அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த ஆஃபீஸ் டோர், வித் த நோட்டீஸ் ஆன் இட். என்னென்னா ரெட்-ஹெடட் லீக் ஹேட் பீன் டிசால்வ்டு. அதாவது இப்படி ஒரு இந்த லீகை வந்து நாங்கள் நிரந்தரமாக மூடுறோம் அப்படின்ற மாதிரி எழுதி டோரில் ஒட்டிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து அவருக்கு ரொம்பவே டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறாரு. நம்மளை வந்து யாரோ வந்து ப்ராக்டிக்கல் ஜோக் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஹோம்ஸ் கிட்ட சொல்யூஷன் கேட்டு வராரு. ஸோ இப்போ ஹோம்ஸும் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நான் அந்த கேஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வில்சனோட ஷாப்பை வந்து விசிட் பண்ண போகிறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 Coburg Squareன்ற இடத்துல போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ இந்த 6 Coburg Square அப்படின்றது பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்குது. ஓகே, ஸோ இன் இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ரீட் திஸ் ப்ளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங்ஸ். ப்ளே எக்ஸ்ட்ராக்ட், ப்ளேனா நமக்கு தெரியும் இல்லையா, சீன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வரும். சீன் 1 சீன் 2 இந்த இடத்துல நடந்துச்சு, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் தான். ஓகே, ஸோ அதை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம 1 by 1 ரீட் பண்ணுவோம். ஓகே, outside Wilson's shop in 6 Coburg Square, Holmes is walking up and down. Now and then he hits the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Spaulding opens the door. The legs of his trousers are dirty. அதாவது இப்போ வந்து அவங்க 6 Coburg Square வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் தட் வில்சன்ஸ் ஷாப் அவங்க வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கார். யாருன்னா ஹோம்ஸ். அவருக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை அவர் அந்த இடத்துல வாக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நவ் அண்ட் தென் எவ்ரி நவ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்த வந்து ஸ்டிக்கால் வந்து அவர் வச்சுருக்க ஸ்டிக்கால் வந்து கிரவுண்டை தட்டிகிட்டே இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பொறுமையாக போய் அந்த ஷாப்போடைய டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பால்டிங் பார்த்தீங்கன்னா அந்த வில்சனுடைய அசிஸ்டண்ட் இல்லையா. ஸோ அவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு டோரை. அவருடைய லெக்ஸ் ஆஃப் திஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி. அந்த ட்ரௌசர்ஸ் மீன்ஸ் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டர்ட்டியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஷாப் அசிஸ்டண்ட்டாக இருக்கவருக்கு எப்படி இவ்வளோ வந்து ட்ரௌசர்ஸ் எல்லாம் டர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீன் 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இது ப்ளே அப்படின்றதுனால. ஓகே, 1 by 1 படிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்பால்டிங், கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹோம்ஸ், எஸ், ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்ட்ராண்ட்? ஸ்பால்டிங், 3rd on the right and 4th on the left. He goes back into the shop and closes the door. Holmes, he is a clever young man, Watson. Watson, is he? Why did you ask about the Strand? You know London very well. You wanted to see him? Holmes, did you notice his trousers? Watson, his trousers? No,
but I saw you hit the ground with your stick. Holmes, my dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind Saxe-Coburg Square. You had to go to work. Watson, yes, to the hospital. Holmes, right, but I want your help tonight. Come at 10 o'clock. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீன் 1ல் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன். அதாவது ஸ்பால்டிங் வந்து டோரை ஓப்பன் பண்ணோடனே ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா, யார் நீங்கன்னு கேட்கும் பொழுது ஹோம்ஸ் சொல்கிறாரு, ஆமாம் நான் எப்படி ஸ்ட்ராண்டுன்ற ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸுக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. யார்கிட்ட? ஸ்பால்டிங் கிட்ட ஹோம்ஸ் கேட்குறாரு. ஸோ ஸ்பால்டிங் வந்து அதுக்கான வழியையும் சொல்கிறான். அதாவது 3rd on the right, 4th on the left அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் என்ன பண்ணுறாருன்னா அது சொல்லி முடிச்சுட்டு ஸ்பால்டிங் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி உள்ளே போயிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸு என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரொம்ப கிளவரான யங் மேன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்டே சொல்கிறாரு. யார்? டாக்டர் வாட்சன், இவருடைய ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ டாக்டர் வாட்சன் கிட்டே சொல்கிறாரு. அப்போ வந்து ஏன் அவன்கிட்ட வந்து ஸ்ட்ராண்ட் பற்றி கேட்குற? லண்டன் உனக்கு நல்லாவே தெரியும், எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருந்தாலும் நீ ஈஸியாக சொல்லிடுவா. நீ எதுக்கு வந்து அவன்கிட்ட போய் ஸ்ட்ராண்ட் பற்றி கேட்குற? ஓ, உனக்கு அவனை பார்க்கணுன்றதுனால நீ அவன்கிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்கிறாரு, அவனுடைய ட்ரௌசர்ஸை நீ நோட் பண்ணியா, விச் மீன்ஸ் அவன் போட்டிருந்த பேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீ நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட்சன் சொல்கிறாரு, இஸ் ட்ரௌசர்ஸ் இல்லையே, நான் நோட் பண்ணலையே, ஆனால் நீ வந்து இந்த கிரவுண்டை ஸ்டிக் வச்சு தட்டுறதை நான் பார்த்தேன், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா, வாட்சன் இது வந்து டிஸ்கஷனுக்கான டைம் கிடையாது, நான் கண்டிப்பாக போய் இந்த Saxe-Coburg ஸ்கொயரோடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய ரோடை நான் போய் பார்க்கணும், நீ வந்து உனக்கு ஒர்க் இருக்குல்ல நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வாட்சன் பார்த்திங்கன்னா, ஆமாம் ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா, ஓகே பட் எனக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும், இன்றைக்கி நைட் 10 o'clock நீ வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து லீவ் ஆகிடுறாரு. இப்போ சீன் 2 பார்ப்போம். அதே மாதிரி சீன் 2வையும் நான் ஃபுல்லாக படிச்சுட்றேன், அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். சீன் 2ல் பார்த்தீங்கன்னா, தி ஸ்ட்ராங் ரூம் அட் அ பேங்க் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் இட். Holmes, Watson, Jones and a policeman are on stage hiding behind some boxes. இது பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, ஒரு ரூம் பார்த்திங்கன்னா இட் வாஸ் டிசைன்டு டு ப்ரொடெக்ட் வேல்யூபிள் ஐட்டம்ஸ். அதாவது இந்த பேங்க்லாம் வந்து ஒரு வேல்யூபிள் ஐட்டம்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள லாக்கர் மாதிரி வச்சு கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. கிரேட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, உட்டன் பாக்ஸ், அதாவது குட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உட்டன் பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம இங்கேயே நம்ம பார்க்கலாம் நிறைய இடத்துல உட் பாக்ஸ் வந்து மூடி வச்சுருப்பாங்க, அந்த பலகை மாதிரி தட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த கிரேட்ஸ். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ், வாட்சன், ஜோன்ஸ் தெரியும் இல்லையா, நான் ஆல்ரெடி கேரக்டரில் சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஹோம்ஸோடைய இன்னொரு டிடெக்டிவ் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். ஓகே, அவரும் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் தான். ஓகே, ஸோ சம் போலீஸ்மேனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி அந்த பாக்ஸஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சீனில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அடுத்தது அந்த கான்வர்சேஷன் பார்ப்போம். Holmes, is everything ready upstairs, Mr. Jones? Jones, my men are waiting at the front door of the bank and near this shop. Holmes, good. Now we must be quiet and wait. He puts out the light. The strong room is dark, but we can see the men waiting behind the crates. Nothing happens. Watson looks at his watch. Watson, whispering, it's 11:15. Holmes, when? Holmes, shh, don't spoil our investigation. They see a light coming through a stone floor. The stone floor, suddenly the stones give way. First a hand with a gun comes out of the ground, then another hand. Spaulding comes out, followed by Rose. Spaulding to Rose, now, have you got? With his light, Holmes come out from behind his box and hit Spaulding's arm. Now the gun is on the ground. Rose quickly gets back into the tunnel. Jones wants to stop him, but he cannot. Next, Holmes. He can't get away, John Clay. Spaulding. No, but Rose, my friend. Holmes. There are 3 men waiting for him at the other end. Spaulding.
You think of everything, Mr. Holmes. You're very clever. So are you, John Clay. Your red-headed league was clever. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன். ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ இவங்கெல்லாம் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்குது இல்லையா, பேங்க்கோடைய ஸ்ட்ராங் ரூம் கிட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் பின்னாடி இவங்க எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு, எல்லாமே ரெடியாக இருக்கா அப்ஸ்டேர்ஸ்லன்னு சொல்லி மிஸ்டர் ஜோன்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஜோன்ஸ் சொல்கிறாரு, எஸ் என்னுடைய பீப்புள் மை மென் ஆர் வெயிட்டிங். மீன்ஸ் அவருக்கு கூட ஹெல்ப்புக்கு இருக்கக்கூடிய பீப்புளெலாம் வந்து அந்த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த பேங்க் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நியர் த ஷாப் கிட்டேயும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறேன்னா ஹோம்ஸ், அமைதியாக இருப்போம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து டார்க்காக வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து லைட் அடித்தா அந்த பர்சனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வர்றது தெரியும், அதனால் நம்ம வந்து லைட்டெல்லாம் போட வேண்டாம், போடாமல் நம்ம என்ன பண்ணலாம், அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. வாட்சன் பார்த்திங்கன்னா அவருடைய வாட்சை பார்த்துட்டு, ஐயோ இப்போ 11:15 ஆகிடுச்சு ஹோம்ஸ், எப்போ வென் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த வார்த்தை எடுக்கும் பொழுது ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா வேணா அமைதியார், நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது சடனாக ஒரு லைட் வந்து அந்த ஸ்டோன் ஃப்ளோர்லேருந்து வெளியே வர மாதிரி. ஸ்டோன் ஃப்ளோர் மீன்ஸ் கீழே வந்து இப்போது இந்த சாக்கடையிலலாம் மேலே ஸ்டோன் போட்டு மூடி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒரு லைட் வெளியே தெரியுது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் ஒரு கன்னோட வெளியே வர மாதிரி ஒரு ஹேண்ட் வெளியே வருது. அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஹேண்டும் வருது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்பால்டிங். பின்னாடியே பார்த்திங்கன்னா ரோஸ், அதாவது டங்கன் ரோஸ் இருக்கார், அந்த ரெட் லீகோடைய ஹெட்டுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஸ்பால்டிங் பின்னாடியே வர ட்ரை பண்ணுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நவ் ஹாவ் யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பால்டிங் வந்து ரோஸ் கிட்ட என்னமோ கேட்கும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹோம்ஸ் போயிட்டு அவரோட கையை தட்டி விட்டு அந்த பர்டிகுலர் கன் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. அவரை பின்னாடி இருந்து பிடிச்சிடுறாரு. உன்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது ஜான் கிளே அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறார். ஸோ இப்போ தெரியுது இல்லையா, நம்ம கேரக்டரில் பார்க்கும்பொழுது வின்சென்ட் ஸ்பால்டிங்கை வந்து ஆல்சோ நோன் ஆஸ் ஜான் கிளேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஜான் கிளே யார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா உன்னால் தப்பிக்க முடியாது ஜான் கிளே அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை ஸ்பால்டிங் சொல்கிறான், இல்லை அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறதுக்கும் போதில் அந்த ரோஸ் என்ன பண்ணுறாரு, டன்கன் ரோஸ் பின்னாடியே அவர் வந்த வழியாகவே டன்னல் வழியாக திரும்பி போயிடுறாரு. ஏன்னா அவர் மாட்டிக்க போகிறாருன்ற பயத்தினால. ஆனால் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மென் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பீப்புள் பார்த்திங்கன்னா அதர் எண்ட் ஆஃப் திஸ் டன்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஸ்பால்டிங், நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இல்லை ஹோம்ஸ், நீ ரொம்ப கிளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார், ஸ்பால்டிங், அந்த வின்சென்ட் ஸ்பால்டிங் ஆல்சோ நோன் ஆஸ் ஜான் கிளே. ஓகே, ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா நீயும் தான் ரொம்ப கிளவர் ஜான் கிளே, நீ தானே அந்த ரெட் ஹெடட் லீகோடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வருது. யோர் ரெட் ஹெடட் லீக் வாஸ் கிளவர் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த ரெட் ஹெடட் லீக் அப்படின்றது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம், ஆல்ரெடி இருந்தது கிடையாது, இதுக்காகவே உருவாக்குனதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீ தான் ஜான் கிளேவா, நீ தான் வந்து ரெட் ஹெடட் லீகோடைய தலைவன், ரெட் ஹெடட் லீக் ரொம்பவே கிளவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அவரை பிடிச்சி சொல்லி முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணோம், சீன் 2ல் என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாமே பார்த்தாச்சு, இன்சிடென்ட்ஸ் எல்லாம். பட் இதெல்லாம் இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதெல்லாம் வந்து சீன் 3லேருந்து தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம சீன் 3 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.